போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. 26 பத்தி என்ன எல்லாருமே வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பதில் சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு தான் வந்து டைம் வேஸ்ட். அது தளபதியே சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் அதை செயல்படுத்துவீங்களா? இல்லை தலைவர் சொல்றாரு நம்ம உறுப்பினரை சேர்க்கிற வேலையை மட்டும் பார்ப்போம்ல அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை அப்படி இல்லை. இப்போ தலைவர் சொன்ன மாதிரி தான் வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி தெருக்கு தெரு இந்த மாதிரி இருக்குதுங்க இல்லையா. ஸோ அதை நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ மேக்சிமம் வந்துட்டு தளபதி ஒரு எண்ணிக்கை சொல்லியிருக்காரு, அதையும் அதிகமாக தான் நாங்கள் வந்துட்டு அது அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்யூ. வேலைகள் பாதிக்கப்படுது. தம்பி தம்பி வீரா சாப்பாட்டுக்கு வந்து என்ன பேசணும்? அண்ணே கன்ஃபார்மா டேட் அதே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதே டேட் தானா? நீங்க யாரு? நம்ம சேனல் நம்ம வருவாங்க. அவர் பொதுச்செயலர் வருவாரு. அப்ப கேட்டேன். நான் சும்மா வந்தேங்க. இல்லனே நமக்கான டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகணும். அண்ணனுக்கான டேட் மாறக்கூடாது. கண்டிப்பா. ஆனா எப்படி போயிட்டு இருக்குண்ணா? நான் ஒரு 4 நாள் வரலன்னு சும்மா வந்தேன். எங்க சும்மா வந்தாலே வேலை எல்லாம் தீயா நடந்துட்டு இருக்கு. அது பார்த்தாலே நமக்கு தெரியுது. சும்மா யதார்த்தமா அவர் கீழ இருக்க தொண்டனுக்கு கூட இன்னைக்கு ஒரு டேட் என்ன அப்படின்றதுதானா? எந்த டேட்டா இருந்தாலும் தளபதி வருவாரு. எப்படியும் கூட்டம் வந்துடும் நார்மலா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லனே அது சொல்லுவாங்க. அதான் அபிஷியலா அது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் அதான். ஓ சரி 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 சரிண்ணே. தேங்க்ஸ். இன்னைக்கு யதார்த்தமாக வந்திருந்த இடத்துல மாவட்ட செயலாளர் இங்கே நம்ம மதுரை மாவட்ட செயலாளர் அண்ணன் வந்திருந்தார். நம்ம யதார்த்தமாக வந்து மேடைக்கு வந்திருந்த பார்த்தோம். திடலோட வேலையெல்லாம் எப்படி நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறக்கா வந்திருக்காங்க. ஒரு 4 நாளாக இங்கே வரலன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சந்திப்பாக வந்திருக்காரு. நம்ம வந்த நேரத்துக்கு அவங்கள சந்திக்க முடிஞ்சிச்சு. டேட் பற்றி கேட்டிருந்தோம். கண்டிப்பாக அந்த தேதி விவரங்களை பொதுச் செயலாளர் அறிவிப்பார்னு சொல்லியிருக்காரு. எந்த தேதியாக இருந்தாலும் அண்ணனுக்கு வர கூட்டம் வந்து தான் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த 25 தேதி அப்படின்றது வந்து முக்கியமான தேதி. கண்டிப்பாக அந்த நாள் நம்ம போராடி வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு முன்னெடுப்போடு நம்ம போகிறோம். எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட எதிர்ப்புகள் எல்லாம் தகத்தெறிஞ்சு நாங்கள் வெற்றி நடை போடுவோம், எங்களோட முன்னெடுப்பில் என்றைக்குமே பின்வாங்கினது இல்லை அப்படின்றதையும் அவர் பேசுனதுலேயே நம்மளால் உணர முடிஞ்சிச்சு. ஒரு தெளிச்சி இருக்குது, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அவர் கேட்கும்போதே நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாவட்ட செயலாளரை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி எதார்த்தமாக வரும்போதே இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு. அம்மா போய் ஜாயின் பண்ணு. ஓமா உங்கள் அண்ணன் கட்சிட்டு அப்புறம் நீயே போமா. போமா போமா போமா. இல்லை இல்லை வேலை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்கண்ணே. அப்படியே கேமரா பார்த்து சரி நான் பேசுவேன்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர் இன்றைக்கி வந்திருந்தாங்க. அந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம இப்போ சேனலில் காமிச்சிட்ருக்கோம். நண்பர்களோட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. என்ன வரேன். அம்மா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கா. பார்த்து ப்ரோ, பார்த்து பார்த்து கீழே. இப்போ நீ அஞ்சு கம்பி பெற்றெடுத்த தலைவன்